ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்து இன்றைய தியானத்திற்கு அனுமதி கோருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் அறியாமை என்ற இருளும் தங்கள் அன்பின் ஒளியால் மறைந்து போகட்டும். தாயே, தங்களின் பொற்பாதத்தை நாங்கள் அனுதினமும் வணங்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு சென்று 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री
साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை மாயைகளிலிருந்து காத்தருளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடது நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா காளி தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் எங்களின் இடா நாடி முழுமைக்கும் நிரம்பியிருந்து எங்களுக்குள் எங்களின் விருப்பங்களை தூய்மைப்படுத்தட்டும். எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்தட்டும். எங்களின் செயல்களின் வழியில் தர்மத்தை நிலைநிறுத்தட்டும். தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தூய ஆத்மாவாக இருக்க அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனம் நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான வெப்பத்தை அகற்றிவிடுங்கள். எங்களின் சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற செயல்களின் வேகத்தை சமநிலைப்படுத்தி அதை செய்வதற்குரிய வழிவகைகளை சரியான பாதையில் தயவு செய்து காட்டுங்கள். தங்களின் தத்துவமானது எங்களின் ஆத்மாவை பிரகாசமடையச் செய்யட்டும். எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர்ந்த நிலையில் இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டையும் நாங்கள் சமநிலையிலிருந்து அதை உணர்வதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ மகாவிஷ்ணு தத்துவமும் எங்களை எப்பொழுதும் சமநிலையில் வைத்திருந்து விராட்டா ராஜ்யத்தினுள் நாங்கள் அமைதியான நிலையை அடைவதற்கு வழிவகை செய்கிறது. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கும் எவ்விதமான நிகழ்வுகளாலும் நாங்கள் சமநிலையற்ற தன்மையை அடையாமல் இருக்க எங்களை காத்தருளுங்கள். தங்களின் ஆசீர்வாதமானது எங்களுள் எப்பொழுதும் இருந்து எங்களின் சுழுமுனை பாதையை சீராக வைத்திருந்து நாங்கள் அதன் மூலம் எப்பொழுதும் இறைவனுடன் இணைந்த நிலையை மட்டுமே இருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மனித பிறவியின் மனித வாழ்வின் குணங்கள் அனைத்தும் எங்களுக்குள் இருந்து முழுமையாக அகன்று போகட்டும். எங்களின் கவனம் எப்பொழுதும் சகஸ்ராராவிலிருந்தும் எங்களின் இதயத்திலிருந்தும் தங்களை நோக்கிய கவனமாக மட்டுமே இருக்க வேண்டும். தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்தி எங்களை கள்ளம் கபடமற்ற குணமுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானம், தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம், சரணடைதல், பக்தி போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள் நிரம்பி இருக்கட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற தவறான எண்ண ஓட்டங்கள் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தின் உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டை நிலைநிறுத்துங்கள். எங்களின் ஒவ்வொரு செயல்களிலும் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை ஒத்திருக்கட்டும். தாயே, எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அந்த தியான நிலையில் நாம் ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷம் கூறி அன்னையின் ஆசிர்வாதத்தை பெறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति
सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणम् रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து நமது
மூலாதார சக்கரத்தை பார்ப்போம். நமது குண்டலினி தாய் மேலெழும்பி வருவதை நாம் நமது உள்முகமாக நமது கவனத்தை ஒருநிலைப்படுத்தி அன்னையின் ஆசிர்வாதத்தோடு கவனிப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய சுவாதிஷ்டானம் நாம் இவ்வாறு உள்முகமாக கவனிக்கும் பொழுது நமது மூச்சை நாம் உள்ளடக்கிய நிலையிலிருந்து கவனிக்கும் பொழுது நன்றாக நமது குண்டலினி தாய் மேல் எழும்புவதை உணர முடியும். இந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளானது நமது முதுகு தண்டுவடத்தில் நன்றாக தெரியும். மெதுவாக நமது சகஸ்ராராவிலிருந்து நமது நாபி சக்கரத்தை பார்ப்போம். மெதுவாக நமது கவனம் பவசாகரம் மெதுவாக நமது கவனம் ஹிருதய சக்கரம் தாயி ஆதிசக்திமா தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர இந்த மனமோ உடலோ பெயரோ அல்ல. நாங்கள் தூய ஆத்மாதான். சகஸ்ராராவிலிருந்து நமது கவனம் நமது விஷுத்தி சக்கரம் விஷுத்தி சக்கரத்திலிருந்து நமது கவனம் நமது ஆக்ஞா சக்கரம் கவனம் மெதுவாக நமது நெற்றி பகுதி மேல்வாட்டம் ஸ்ரீ ஏகாதச ருத்ரா சாக்ஷாத் ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஏகாதச ருத்ரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம் நமது வலது கையை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து நன்கு அழுத்தம் கொடுத்து கவனத்தை அவ்விடத்தில் வைப்போம். தாயி எங்களின் சகஸ்ரார சக்கரம் தங்கள் அருளால் முழுமையாக எங்களை கற்பனையிலிருந்தும் மாயைகளிலிருந்தும் அகற்றப்பட்ட நிலையில் எங்களின் சகஸ்ராராவை திறந்து அதன் மூலம் தங்களின் அன்பை முழுமையாக
இறைவனுடன் இணைந்த அந்த நிலையிலிருந்து நாங்கள் உணர்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களின் சகஸ்ராராவில் தங்களின் கவனத்தை வைத்து எங்களுக்கு அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கு யோகத்தை தந்தருளுங்கள். எங்களை இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆனந்த நிலையை தந்தருளுங்கள். மெதுவாக நமது கையை நமது மடிக்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லவும். நிர்விசாரா நிர்விகல்பா நிலைக்கு கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களின் அனுதின தியானத்தின் மூலமாக நாங்கள் வேண்டுவது எண்ணங்களற்ற நிலையில் இறைவனின் ராஜ்யத்தில் நிலைத்திருந்து தியானத்தில் இருப்பதற்கு. தாயே, தங்களின் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே அதை எங்களால் உணர இயலும். அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிரானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிரானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. நாம் இதே நிலையிலிருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Sahasrara Puja. Sahasrara, the word Sahasra in Sanskrit language means 1000. And there are 1000 petals in our brain which get enlightened. Of course, the doctors are quarreling on that point, but forget about them. Now these petals are kept ready for our enlightenment.
And these are really the nerves, 1,000 nerves, which are there for the enlightenment of the brain. So when the Kundalini rises, she enlightens 1,000 as you see here, the shape of these flames like a petal. And that's why it is called as Sahasrara. Center by which we think and we try to stop whatever we don't like. This is the center which reacts. Reacts in such a manner that without any no to that. On small things also, like somebody might say, I don't like this carpet, I don't like this house, I don't like that. This language itself shows that who are you? But you cannot become yourself unless and until this Sahasrara, this brain is opened out and the Kundalini becomes with the one with the Param Chaitanya. Before that, you are in complete ignorance about what is good and what is bad. Whatever you think for this brain is good, you do it. But whatever is really good, you do not know. Know the reality. Now we have to understand the consciousness that we have. Consciousness of being alive, consciousness of so many things we have. And the so-called knowledge we have about everything. Consciousness is stored near the liver, for your information, by this diaphragm. But then this consciousness starts rising. Then you become aware. In the evolutionary process, you become aware of things. Without going through your brain, you just become aware. And how? Not by thinking, not by understanding or seeing. Aware has now started working in a manner that's very, very sensitive. So you just become aware of some sort of a further. The growth of consciousness, which becomes aware, goes further, where you start liking a person or disliking a person. And sure. You dislike a person because he has a particular type of a face, maybe eyes or maybe anything. You who has been very nice. So you start transferring that image onto others. With these transferred images, you can hate or love someone. Then you start saying, I
actually substantial meaning. Because perhaps maybe such and such person looks like somebody. Now you go further with it, then you see that such and such person, now I'm not talking about things, but about persons. Such and such person has done this harm to me. Person, with that hatred, you develop new faculties how to harm that person. Then you start thinking how to destroy that person, how to make his life miserable. Then you may beat that person, you may shout at that person, you may try to kill that person, you can do anything. So now the awareness is going towards other direction, which is darkness, which is not light. Because in the light you won't do such a thing. In the light you see everybody is sitting, you know how far you are, where you are sitting. If you want to go out, you know how to walk out. But when in the darkness you are there, you just don't understand. And you go on manner which cannot be explained. Because you are a human being. Animals don't do like that. Animals have limitation. The animals, if they find something wrong, something absolutely harmful to them, then they will attack or run away. A kind of a hatred or anything, but they can carry the impression of fear, could be of some sort of a harm done to them. But human beings are not like that. Human beings don't have any particular reason as such to hate someone. But why it works out? Because they are involved in their ego. Egoistical person feels that he has a right to do what he wants to do. He can kill anybody, he can bomb anyone, he can do whatever he likes. But a person who is not doing that is frightened, he is afraid of someone. Now the awareness moves on. This is a subtler awareness, because if you are afraid of somebody, you would not like to go to his house, you will avoid him in the street. All things you can do. So all this kind of knowledge about other human beings also accumulates in your mind. Then this thing starts working on a collective level. Like that, it works on. In your own mind, you think that somebody has a group and the other group is better or that group is better. And collectively then you start like once people decide that, say, for example, that black people are to be finished. So all the white people can join together. Or like at the time of Hitler, he decided that all other human beings were thought and ideas. And this collective awareness just comes to, I don't know how, but it enters into the minds of men. They never challenge it, they never ask it whether it is correct or not. So this grows more and more and more, and then it becomes like a
or not is not understood, is not known. So, what is important that you should know reality, you should know exactly what is right and what is wrong. And she passes through all these centers, enlightens them first. So your awareness gets enlightened. And when she pierces through Sahasrara, she joins you to this all-pervading power. You immediately know. Some people don't know immediately, but some people do. That what we have been thinking so far of separating ourselves from others by thinking they are not all right, they are wrong, they are whatever it is, this disappears. This disappears completely. And then you realize that your awareness itself is dominated by so many other circumstances. For example, where you were born, what your parents taught you, that it was all wrong because it's not reality. Whatever feelings you have, ideas you have about another person or about other nation, all of them are not correct. Because now your Sahasrara is awakened, that it is connected now to the all-pervading power. So this starts flowing into you. Enlightened awareness. It starts flowing down into your being, in your brain, and then on your nerves. You can feel that awareness. You want to know about something, whether it is right or wrong. Absolute right and wrong. It's not question of relative. You just have to put your hands towards that person or towards that thing or whatever it is. Immediately on these vibrations you will know. So what are these vibrations? This Parama Chaitanya, we call it Brahma Chaitanya, which starts flowing through your fingertips. Feeling whether they are right or wrong. And your discretion improves immensely. The brain, which was putting you in delusions of life, immediately corrects itself. For example, I am walking in a place with my eyes closed, and there is a big ditch. I can't see it. I am just walking, and suddenly I open my eyes and see the ditch. Immediately I know it's wrong and I give up and come away. What happens to you? Tara is enlightened. You had gathered knowledge. Whatever you think was right, whatever was your dream and your aims of life, all these aspirations, they melt away. And then you take to reality and you start seeing the reality of everything. Unless you see that reality, you will be going with other crowd. These people are saying so let's do that. They are saying so let's do that. But you cannot see whether it is correct or not, is good for you or not, or whether it is going to help you. This kind of thing is so common in the whole world, and that's why there is so much problem. Because they don't know the reality. Once you know the reality, most of the problems can be finished.
because this brain itself is creating problems. First of all, it commits all kinds of atrocities, violence, everything. Then it also justifies itself. And then it does even worse things. All this, they used to call it as sin. But now in Sahaja Yoga, that's finished now. Whatever your brain was contaminated with is now cleansed. It has got the knowledge. And through the knowledge, you can make out what is right and what is wrong. Up to this point, it's all right. But then you must have full understanding that whatever right is right, whatever wrong is wrong, and we should not do anything that is wrong, always do the right. You have to decide on that point. Now we have to do the right only, never the wrong. This, when it comes to your mind, then what starts is your determination, what we call as devotion, dedication, surrendering. With that, you give up all your false ideas and all your false pride, all other things that you have been doing so far, and immediately you become a different person, a beautiful person. Now the third thing that happens to you, which never happened to you before, that you feel that unless and until I give the same state to other people, it won't be all right. It won't be all right for me to talk to them. So you start talking to your brothers, sisters, then you start talking to other people, then you start talking to whole nation. You can talk about such. That I have gained so much, I have got these things. So now, why not you take it? But to expect that by talking, by discussion, by arguments, by sermoning, they will never take. Because their brain, as I told you, is just the same, still full of ignorance. So what you have to do is to raise their kundalini. Once you raise their kundalini and their brain opens, then they are on the same line as yourself. They don't have to worry about what is good and what is bad. They know themselves. Now that is what is very important. To correct this world is very important, that you all should know what is right and what is wrong. And you have a vehicle of Parama Chaitanya to know what is wrong and what is right. Now this trend starts moving, and as you see, there are so many people today with their open sastra. So opening sastra was the most important part of the evolutionary process. All the evolution process brought human beings to what level? We had wars, we had all kinds of silly programs by which we really ruined so many countries, so many people. Now when you are one with that all-pervading power, it's a pure power. It's a nirmal power. Absolutely pure power. That gives you complete sense and complete understanding as to how you should move, how you should live, and what you should have. This is what is self-realization, they say. But I would say that self-realization is much further than that. Even if your brain is enriched by the knowledge, the real knowledge, still there are other things which you should have. And the most important thing is that you have to be completely aware, again I say word aware,
of where you stand in this big plan of world global transformation. What is your position? What are you supposed to do for this global transformation? What is your position? Where do you stand? What is the work for you to be done? Now you got this compulsion on you that I have to do something. When this compulsion starts working on you, which is not dreadful, which is not annoying, but very peaceful and joyful, which says that I have to see that others also know themselves. So to know themselves is, first of all, you must know your own chakras. Yes, many people get their realization, I know, very quickly, but they do not settle down with their chakras. They have to see to their chakras why you have problems on your chakras. They will know they have problems, but they still go on without paying attention or without looking at it. To them it is a kind of a, by the way, you can say, that these problems are with me, it doesn't matter. But what does it matter as long as I am working out Sahaja Yoga? It is not only for others but for yourself also. It is important that you should get your chakras corrected. That's the most important thing for you, and then you will have self-knowledge. In the sense you will know what is the defect, where is the defect, what am I doing wrong, what should I do? And then when you correct it, when you correct those centers, then your awareness, I would say, will be really fully enlightened about all the work. That's a tremendous thing. It's very tremendous. Because if you have to transform this mad world into something very sane, and if you have to give them all self-realization, imagine the task, how great it is, how many people we need to do it. But if your willpower is strong about it, and you feel compelled to do it. But normally, you see, we are compelled because we have to run our houses, we have to earn money, we have to do this, we have to do that. That you can do. But main object of your life is to transform people and to work it out, this transformation for the global peace. I don't know it has been predicted or not that a complete transformation will take place. But they have talked about transformation. I don't know that part, and I just don't bother my head as to how many people are getting transformed. But after transformation, you must settle down. First of all, you should see if you are a peaceful person, if there is peace in your heart. If you have no peace in your heart, then you are not a Sahaja Yogi. If you get excited and if you start shouting at people and all that, it means you are not Sahaja Yogi. You have to have a very, very peaceful temperament. That is very important. Now, with that peace, what should be there? Pure compassion. What you are doing is not for your benefit or as such, but because you are compelled by this force to do good for others, to transform them. This is the greatest good you can do to others, that their brains are put right. They get rid of their diseases, they get rid of their problems, it's all there. But the first thing and the most important thing that happens, that they get the power to transform others. When you have that power to transform others, you should not waste it. You should not use it for yourself.
that means the growth is not complete. You must talk about it, you must tell about it, and you must work it out. Wherever it is possible, you have to work it out. This is the way we can spread people on a global level who can get complete transformation. All our problems, whether in India or anywhere, is because of human beings. Because they have been not enlightened. See, if you are enlightened, you will have no problem of any quarreling or any fighting and all that. If you are enlightened, then you will think about others. Others as if they are your own. Bother your heads about them. You will not think about yourself anymore. If you are enlightened, then no question of any violence in your head. Nowadays, in the name of religion, in the name of everything, there is so much of violence. This violence can be easily corrected if they all become Sahajogis. Think, if all people become Sahajogis, how will they quarrel? For what? So this religion is there, but above all these religions is the religion of Sahajoga, where you become one, and there all these quarrels of religions will disappear. This is not the only problem we have as human beings. We have some other problems also, very serious. That is, we have a hankering. We are very greedy. We cannot adjust yourself to any other circumstances. We want to live in complete comfort and this and that. But after this, you can sleep anywhere, you can eat anywhere, you need not eat. You become a person who is above all these needs, all these demands, absolutely. Then you don't worry. You don't worry. Just worry for what? Supposing I get lost somewhere and the car is going in a wrong way. All right, I have to go that way. That's why I'm going like that. What is there to feel upset about? So many things, small, big, happen in your life for which you get upset. But now, with this blessing of Sahasrara, you'll be amazed there is help from Param Chaitanya. And that means a tremendous help, because it acts globally, it acts individually, it acts on communities, it acts on nations, because there is divine, what we call divine, where is the divine play going on. And this divine play plays tremendous beautiful things by which people start correcting themselves. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமः. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னையை நன்றியுடன் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.